ஹாய் கைஸ், தளபதி விஜய் அவர்கள் ஒரு அதிர்ச்சி கொடுத்த மாதிரி இப்போ அஜித் அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா, நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து துபாயில் வந்து கார் ரேஸில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க அங்கே இருக்கிற நபர்கள். ஸோ அப்போ வந்து இவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த இயரில் இருக்கிற அக்டோபர் மாதம் வரைக்கும் அஜித் அவர்கள் வந்து சினிமாவில் படங்களை நடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ மார்ச் மாதம் வரைக்கும் தான் இவர் நடிப்பாராமா. அதுக்கப்புறமா அக்டோபர் மாதம் வரைக்கும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது இவர் வந்து சினிமாவில் நடிக்க போகிறதில்ல. அதாவது அடுத்த படத்துக்கு இவர் வந்து கமிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. விடாமுயற்சி படமும் பார்த்தோம்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 படங்களும் ரெடி ஆகி ரிலீஸுக்கு தான் தயாராக இருக்குது. நடிக்க வேண்டியதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் அடுத்த படத்துக்கு இவர் கமிட் ஆக மாட்டார். அக்டோபர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வேற ஒரு படங்களில் கமிட் ஆவார். ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு படத்தில் கமிட் ஆக போகிறதும் கிடையாது, நடிக்க போகிறதும் கிடையாது அப்படிங்கிறத அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நார்மலாக ஒரு படத்தில் நடித்தாலே அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். இனிமேல் வந்து 6 மாதம் நடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் இன்னொரு படத்தில் கமிட் ஆகி அந்த படம் நடித்து எப்போ ரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கவலை கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அவங்க பார்த்தோம்னா அஜித் அவர்கள் இந்த ரேஸ்லலாம் கலந்துக்கிட்டு வின் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2002, 2003 அப்படின்னு இந்த காலகட்டத்தில் ரேஸில் பார்த்தோம்னா கலந்துக்கிட்டாரு. அதை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து திரைப்படங்களை நிறைய நடிக்க வேண்டியிருந்த காரணத்தினால நான் வந்து கலந்துக்க முடியல. ஆனால் இனிமேல் வந்து கார் ரேஸில் கலந்துக்க தான் எனக்கு அதிக ஆர்வம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சினிமாவையும் தாண்டி கார் ரேஸில் தான் அதிக கவனம் செலுத்த போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பேட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது. சினிமா அப்படிங்கிறது அவரோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால பேஷனாக பார்த்தோம்னா கார் ரேஸ் தான் அவர் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து கைவிட மாட்டார். அதனால தான் அவர் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு. இப்போ தான் நம்ம தளபதி அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா முழு நேர அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட சொல்லி 1 இயர் ஆக போகுது. இப்போ வந்து அடுத்த 1 இயர் கூட இன்னும் ஆகாத டைமில் வந்து அஜித் அவர்களும் இந்த மாதிரி சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ப்ளஸ் வந்து எங்கே கார் ரேஸ் நடந்தாலும் அதில் கலந்துக்க தான் எனக்கு இப்போ விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவரும் பார்த்தோன்னா இது போக்கில் போயிடுவாரோ அப்படின்ற மாதிரியும் ஒரு பயம் இருக்குது ரசிகர்களுக்கு. ஸோ தமிழ் சினிமாவோட 2 மெயின் ஹீரோஸே பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸ் ஆகி நமக்கு மட்டும் இல்லை, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்படின்னு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வசூலில் கலக்கிட்டு இருக்கிறவங்க 2 பேரும், இவங்க 2 பேருமே சினிமாவை குயிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. சரி, ஓகே, அது அவங்களுடைய விருப்பம். விஜய் அவர்களோட எண்ணம் பார்த்தோன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுல அரசியலுக்காக போயிருக்காரு. அதே மாதிரி அஜித் அவர்கள் பார்த்தோன்னா அவரோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போயிருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபேனை வந்து நம்ம விஷ் பண்ணுறதுல தப்பு இல்லை, விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தளபதி விஜய் அவர்களை தொடர்ந்து அஜித் அவர்களும் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் பிக் டாபிக் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.